இது உண்மையிலுமே தமிழ் சொல் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சொல்லாய்வு மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இதனுடைய மூலச்சொல் எதுன்னு தெரிஞ்சாலே இந்த சொல் எப்படி வந்துன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல சக்தி என்ற சொல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கணும்னா அவனுக்குள்ளே எப்பயுமே வெப்ப சக்தி இருக்கணும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும், இந்த உலகத்தில் குளிர் பிரதேசங்களில் கூட அவன் இருந்தாலும் அவனுக்குள்ளே எப்பயுமே வெப்ப சக்தி இருக்கணும். அப்படி வெப்ப சக்தி இல்லைன்னா அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். இன்றைக்கி கூட போயிட்டு நீங்கள் இறந்தவங்களை தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தான் இருப்பாங்க. அதனால தான் உடலில் எப்பயுமே வெப்ப சக்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் சக்தி என்ற சொல்லே உருவாக்கப்பட்டது. அதாவது அகத்தி என்ற சொல் தான் காலப்போக்கில் மருவி சக்தின்னு ஆகுது. அகம்னா உள்ளன்னு அர்த்தம். தீ என்பது வெப்பன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அகத்தி என்ற சொல் காலப்போக்கில் சகத்தின்னு ஆகி அதுவே சத்தின்னு ஆச்சு. இந்த சக்தி என்ற சொல் தான் கரெக்டான சொல். ஊர்களில் நாம் சக்திவேல்னு பேர் வைப்போம். இந்த சக்திவேல் என்ற பெயரை எழுதும்போது தான் இக்கு போட்டு எழுதுகிறாங்களே தவிர, ஆனால் நம்ம நடைமுறையில் அதை கூப்பிடும்போது சக்தின்னு தான் கூப்பிட்றோம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சக்தி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு. இந்த சொல் தமிழ் மூலத்திலேருந்து தான் வந்தது. இவங்க சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்துலேருந்துலாம் நமக்கு வரல. இது தமிழ் சொல் தான். அதே சமயம் சக்தி என்ற சொல் இலக்கண விதிப்படி கரெக்டாகவே இருக்குது. அங்கே இக்கு போட்டிங்கன்னா தான் தமிழ் இலக்கண முறைப்படி வராது. அதனாலவே இது தமிழ்ச்சொல் இல்லைன்னு பல பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது தமிழ்ச்சொல் தான். அடுத்தது நம்ம பக்தி அப்படின்ற சொல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பக்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அன்பு, வழிபடுதல், பற்று இப்படின்னு பல பொருட்கள் சொல்லப்படுது. இந்த சொல் ஆன்மீகத்தோடு மிக நெருக்கமாக இருக்குது. இந்த சொல்லுக்கு மூலம் என்பது என்னன்னா பற்று தான். பற்று என்ற சொல் தான் கால ஓட்டத்தில் பக்தி என்று ஆகுது. ஆனால் இங்கே ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த பக்திக்கான பொருளாகவே பற்றுவே வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வேடிக்கையானது தான். அது மட்டுமல்ல, இந்த பற்று என்ற சொல் தான் எண்களுக்கான 10 என்ற சொல்லுக்கான மூலமும் கூட. அதாவது பற்று என்ற சொல் பற்றி என்று ஆய் அதுவே பக்தி என்று ஆனது. பத்தி என்ற சொல்தான் சமஸ்கிருதத்தில் பக்தி என்று திருடி பயன்படுத்தப்படுகிறது.